ஹைரா ஜூஸீஸ், நான் உங்கள் நிஷா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக் கோக்கோட ஒரு ஒன் ஷாட் தான். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், என்னடா நிஷாவோட இன்ட்ரோ டைலாக் மாறிடுச்சு அப்படின்னு. ஆமாடா, நிஷாவோட இன்ட்ரோ டைலாக் மட்டும் இல்லை, நிஷாவுமே லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னு தான் நினச்சிருக்கேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து போடலாமே, பேஸ்மெண்ட்லேருந்து போகலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம். ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேக் தான். ஸோ மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு என் சர்க்கிளில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய பெரிய கம்பேக். ஸோ போகலாண்டா, புதுசாக ஆரம்பிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் பேசுவேன், இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்ச் ட்ரை பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரியில் சேஞ்சஸ் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லலாமே. சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பில்டிங் ஸோ ரொம்ப பெருசாக இருக்கா. ஸோ அந்த சிட்டிலே அதுதான் ரொம்ப பெரிய பில்டிங். ஸோ நியூவாக பில்ட் ஆனது தான். ஸோ அந்த பில்டிங்கை சுற்றி நிறையா பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட நிறையா ஃபயர் என்ஜின்ஸ் அண்ட் நிறையா ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை சுற்றி அப்படியே வந்து கூட்டமாக இருக்கு. ஸோ அந்த டாப் பில்டிங்கில் 20th ஃப்ளோரில் கரெக்டாக ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி நடந்திருக்கு. அந்த ஃப்ளோரே அப்படி பற்றிட்டு எரியுது. அதுக்கு மேலே இன்னும் 2-3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த பில்டிங் எரியறனால அதுவும் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் இது எல்லாத்தையுமே ஒரு டிவி நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிவி நியூஸை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு அவனோட கையில் இருந்த நிறைய அந்த பிரேஸ்லெட்ஸு, இந்த மணிமணியில் செஞ்ச பிரேஸ்லெட்ஸுக்குள்ள அது எல்லாத்தையும் அப்படியே கலட்டி அவன் டேபிளில் போட்டுட்டு அப்படியே வேறு அப்படியே ஸ்ப்ளிக் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டு உட்காரான். அப்படியே அந்த சோஃபாவில் லைட்டாக சாஞ்சிட்டு அவன் தலையை அப்படியே அப்பர் பார்த்த மாதிரி அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே சிரிக்கிறான். அப்படியே ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப காமாக இருக்கு அந்த ஸ்மைல். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சிட்டு அவன் கண்ணை மூட ஸோ ஒரு பர்சன் ஒரு சேரில் உட்காந்து ஸோ பியானோவோட நோட்ஸ் பார்த்துட்டு அந்த பியானோவை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே ப்ளே பண்ண ஸோ இங்கே ஆப்போசிட்டில் ஒரு மிரர் இருக்குது. ஐ மீன் அது ஒரு விண்டோ. அந்த விண்டோ கிளாஸஸால் இருக்குது. ஓகேயா, ஆப்போசிட்டில் இருக்கிறது இவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அந்த மாதிரி ஒரு விண்டோ பக்கத்தில் உட்காந்து வாசிச்சிட்டு இருக்கான். ஸோ இவன் அப்படியே வாசிக்க அவனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பில்டிங் அப்படியே பொறுமையாக ஒரு இடத்துல இருந்து பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே அங்கே இருக்கிற கிளாஸஸ்லாம் நொறுங்கி அந்த இடத்துல அப்படியே ஃபயர் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. ஸோ அது பாம் பிளாஸ்ட் தான். பட் என்னன்னா, அது அந்த டோட்டல் பில்டிங்கை வெடிக்க வச்சுருக்காது. கரெக்டாக அந்த 20th ஃப்ளோர் மட்டும் வெடிச்சிருக்கும். ஸோ அதுலேருந்து வர ஃபயர்னால் அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோர்ஸு அண்ட் கீழே இருக்கிற ஃப்ளோர்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இங்கே அந்த பர்சன் அதை எதையுமே பெருசாக கண்டுக்காமல் அவரோட காதில் கேட்குற அந்த ஒரு சவுண்ட், அந்த பியானோட சத்தம் மட்டும்தான். அதை அவர் ரொம்ப ரசித்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்ருக்காரு. அவர் கண்ணை மூடி அதை ரசிச்சுக்கிட்டே வாசிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த பர்சனுக்கு அந்த சத்தத்தை தாண்டி வேறு எதுவுமே வேண்டாம் அந்த உலகத்துலன்ற மாதிரி அவ்வளோ போதை கொடுக்குது அந்த சத்தம். ஸோ அவர் அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்க ஸோ அப்போ இன்னொரு சவுண்ட். ஸோ அப்படியே அந்த பியானோ ப்ளே ஆகிறது அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே நிமிந்து, யார் அது? நான் தான். நீ யார்? என் வீட்டுக்குள்ளே வர? திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி. ஓ, நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்க வேணாம் சார், போலீஸ் அப்படின்ற மாதிரி அங்கே நம்ம ஜங்குக் தான் நிற்கிறான். ஸோ அப்போ அங்கே ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன், இருந்துட்டு போ, என் வீட்டுக்குள்ளே ஏன் பர்மிஷன் இல்லாமல் நுழைஞ்சா வேற ஒன்று எப்படி சொல்கிறதான் அந்த மாதிரி அந்த பர்சனை சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் பியானோவில் கை வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தாண்டா, நீங்கள் தான் நான் கிம் டயோங். அப்போ நம்ம டயோங் தான் அப்படியே அந்த பியானோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி திரும்பிட்டு,
அது தெரியாமலையா என் வீட்டுக்குள்ள வந்து நிற்கிற? இல்லை, தெரியும். இருந்தாலும் கேட்க வேண்டியது என்னோட கடமை. சரி, கேட்டுட்டு போ. கொஞ்சம் இந்த பியானோவை ப்ளே பண்ணுறது ஸ்டாப் பண்ணிங்கன்னா நான் உங்களை என்கொயரி பண்ணிவிட்டு கிளம்புவேன். நீ பார்க்க போலீஸ் மாதிரியும் இல்லை, போலீஸ் யூனிஃபார்ம்லேயும் வரல. உங்ககிட்ட நான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இது என்னோடய ஐடிங் கார்டு. இது போதுமா இல்லை வேறு ஏதாவது காட்டணுமா? அப்போ நம்மகிட்ட அங்கே அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு லுக் விட்டுட்டு அப்படியே நம்ம மேலேருந்து கீழே இருக்க ஸ்கேன் பண்ணுறான். வேறு ஏதாவது காட்டுனா காட்ட போறியா என்ன? வாட்? இல்லை, சும்மா கேட்டேன். சரி, நம்புகிறேன். உனக்கு என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு. என்ன டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே, ஃபைன். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் எந்த தான்? அந்த பில்டிங் பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கை பார்க்கலையா நீங்கள்? ஓ, அந்த பில்டிங்கா? அப்படின்ட்டு நம்மகிட்ட அப்படியே திரும்பி அந்த விண்டோ கிட்ட இருக்கிற பில்டிங்கை பார்க்குறான். அது இன்னமும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சொல்லி நம்மகிட்ட அதை பார்த்துட்டு ஸோ சேட்ல. இப்போ தான் அந்த பில்டிங் ரீசெண்டாக கட்டினாங்க, ஆனால் இப்படி ஆகும்னு நான் யோசிக்கல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக நம்மகிட்ட பார்த்துட்டு, சார் அது உங்கள் பில்டிங் தானே, எப்படி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் இருக்கீங்க? அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேணும்னா நீ உன் காசு போட்டு எனக்கு புதுசாக கட்டி கொடு. சார், அந்த பில்டிங்கை அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணலையா? தெரியல. அங்கேருந்த கேமராலாம் என்ன ஆச்சு? தெரியல. அப்போ அந்த 20th ஃப்ளோரில் என்ன இருந்துச்சு? அப்போ நம்ம தேங்க அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் பொறுமையாக பார்த்துட்டு, இதோ இந்த பியானோஸோட கிளாஸ் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம தேங்க பார்த்துட்டே, அந்த பியானோ கிளாஸ்க்கு நீங்கள் தான் டீச்சர்னு கேள்விப்பட்டேன். இருக்கலாம் சார், எதை கேட்டாலும் எதுக்காக இப்படி ஆன்சர் கொடுக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், இப்போ நம்ம டியாங் தாண்டா அவனோட அந்த சேரை விட்டு பொறுமையாக எழுந்திருக்கிறான். நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி திரும்பி அவன் அப்படி பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு அதே இடத்துல தான் நிற்கிறான். ஸோ நம்ம டியாங் கொஞ்சமாக அவன் கிட்ட அப்படி நெருங்கி நம்ம ஜங்கு கூட பக்கத்தில் நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி என்னன்ற மாதிரி டயாங்க நிமிர்ந்து பார்க்க, ஸோ டயாங் தான், என்ன ஆஃபீஸர், உங்களுக்கு தான் என்னை பற்றி எல்லாமே தெரியுதே, அப்புறம் எதுக்காக இந்த ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ் எல்லாமே? அது மட்டும் இல்லாமல் அப்படின்ட்டு நம்ம டயாங் அவனோட ஷர்ட் பட்டன் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் ஷர்ட்லேருந்து கையெடுங்க. ஓ, கை எடுக்கணுமா? ஆனால் ஐ லவ் திஸ் பட்டன் அப்படின்ட்டு அந்த ஷர்ட்லேருந்து அப்படியே பிச்சு எடுக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் அதை கூட எதுக்கு? இந்த பட்டன் ஆச், இது பட்டன் இல்லை போல இருக்கே, இது மைக், ஸ்பை மைக் கரெக்டா? என்ன என்கொயரி பண்ணுறதுக்கு ஸ்பை மைக்கில் எதுக்கு? நீ டைரெக்டாக என்கிட்டயே கேட்கலாம்ல. நான் டைரெக்டாக கேட்டேன் மிஸ்டர் டயாங், நீங்கள் எதுக்குமே ப்ராப்பராக ஆன்சர் பண்ணல. அச்சோ, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் மிஸ்டர். ஜான் ஜங்குக். மிஸ்டர் ஜான் ஜங்குக், உங்களுக்கு புரியலை. இது நீங்கள் வைக்காமல் வந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். என்ன நம்பாமல் இந்த மயக்க நம்பி வந்தீங்க. வேஸ்ட்
அப்படின்ட்டு அவன் கையை வச்சு அந்த மைக் அப்படின்னு நசுக்கி உடைக்கிறான். ஸோ அப்படியே அந்த மைக்கை கீழே போட்டுட்டு அவனோட ஷூவை வச்சு ஒரு தட்டு தட்டி அப்படியே அதை ரப் பண்ணி அப்படியே தோல் தோலாக்குறான். ஸோ ஜங்குக் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஓகே ஃபைன், இப்போ சொல்கிறீங்களா எதுக்காக அந்த பில்டிங்க்கு பாம்பு வச்சிங்க? இதுக்கும் அது உங்களோட பில்டிங் தானே? ஆமாம், அது என் பில்டிங் தான். ஸோ நான் பாம்பு வச்சேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை மிஸ்டர் ஜான் ஜங்குக்? அவங்களால எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர் ஆம்புலன்ஸில் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பிளா பிளா இந்த மாதிரி எமோஷ்னல் டைலாக்ஸ், இந்த மாதிரி ஸ்டூபிட் திங்ஸ் எல்லாம் என்கிட்ட எடுத்துகிட்டு வராதிங்க மிஸ்டர் ஜங்குக். எனக்கு தேவையானதை நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ண போகிறீங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த வேஸ்ட் ஃபீஸஸ் பற்றி பேச வேண்டாமே அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக், ஸோ அப்போ அந்த பாம் பிளாஸ்ட் நான் பண்ணது தான். பட் வாய், எதுக்காகனா அவங்க தப்பு பண்ணாங்க, நான் பிளாஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் மை மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி பார்த்து முறைக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து நிற்க வைக்கிறான். என்ன முறைக்கிறீங்க ஆஃபீஸர்? இந்த முறைக்கிறது, மிரட்டுறது, அடிக்கிறதெல்லாம் வேறு யார்கிட்டையாவது வச்சுக்கோங்க. நான் டேயாங் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பயப்படுற ஆள்லாம் கிடையாது சார். இதெல்லாம் சின்ன சின்ன ரவுடி இல்லைன்னா உங்கள் அளவுக்கு பெரிய பெரிய மாஃபியாஸ் இந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் போய் காட்டுங்க சார். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு சைக்கோ. அப்புறம் அவங்களையும் கொண்டுட்டு யாரு கொண்டாலும் கேஸ் கொடுத்தாலும் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கோட இப்போ நல்லா பிடிச்சி வச்சுக்கிறோம். பட் நம்ம ஜங்குக்கு அதில் எதுவுமே கண்டுக்காமல் ஐ நீட் அ ரீசன். நீங்கள் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, என்ன தப்பு பண்ணாங்க? அப்படி யார் பண்ணது? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். வாட்? அவங்களுக்கு பியானோ வாசிக்கவே தெரியலை. இதுக்கும் நான் ரொம்ப பொறுமையாக அப்படி கிடையாது, இப்படி தான் வாசிக்கணும், இந்த டியூன் இங்கே வரக்கூடாதுன்னு ஒன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதில் 3 பேர் நான் இவ்வளோ தடவை சொல்லி கொடுத்தாலும் தப்பாக வாசிக்கிறாங்க. யாருக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்லை அந்த பியானோவை பிடிக்கலையான்னு? ஸோ எனக்கு பிடிச்சத அவங்க தப்பாக யூஸ் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. ஸோ என்னால் அதை அவங்கக்கிட்ட காட்ட முடியாதுல்ல சார். நான் ஒரு டீச்சராக இருந்து அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கலாம். பட் அவங்கள கண்டிக்கக்கூடிய எதுவும் என் கையில் இல்லைல்ல சார். அதனால தான் அந்த கிளாஸே இல்லைன்னா இதுக்கப்புறம் அங்கே கிளாஸ் நடக்காதுல்ல. ஸோ நான் தான் அப்படின்ட்டு நம்ம டேயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டே சொல்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் இமேஜின் பண்ணி பார்க்குறான். ஸோ நம்ம டேயாங் அந்த கிளாஸை விட்டு வந்திருப்பான். ஸோ வந்தோடனே அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த மினி பாம்ஸை யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே வந்து அது எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ண வச்சுருப்பான். ஸோ இது வந்துட்டு நம்ம டேயாங் சொல்ல நம்ம ஜங்குக்கு இதுதான் நடந்திருக்குன்னு அவனுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் நீங்கள் தான் அதை பண்ணீங்கன்னு நீங்களே ஒத்துக்கும் போது ஐ கேன் அரெஸ்ட் யூ, ரைட்? ஐயோ மிஸ்டர் ஜான் ஜங்குக், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை பண்ணேன்னா உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கா நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு? எந்த ப்ரூஃபும் இல்லை. ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. எந்த ப்ரூஃப்மே இல்லாத போது நீ எப்படி அரெஸ்ட் பண்ணுவ ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்க.
ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், ஓகே எனக்கு தெரியும், இப்போ என்கிட்ட உனக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை, ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. நானும் அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுறோம் ஆஃபீஸர் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜங்கு அங்கேருந்து போக பார்க்க நம்ம டேங் தான் அவனோட ஹிப்பில் நல்லா கையை போட்டு பிடிச்சி வச்சுருக்கான்ல. ஸோ நம்ம ஜங்குக் தான், லேமி மிஸ்டர் டேங். அச்சோ மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வரும்போது பர்மிஷன் இல்லாமல் வந்திருக்கலாம். என்னை பற்றி விசாரிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ என்னை பற்றி உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். என் வீட்டுக்குள்ளே வந்த யாரும் என் பர்மிஷன் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போனது கூட கிடையாது. அவங்க யாரும் போகிறதுக்கு இந்த டைம் விட்டதும் கிடையாது. ஸோ மிஸ்டர் ஜங்குக், அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஒன்று வேணும், அதை நான் எடுத்துகிட்டு உங்களை விட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான், அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் டயாங்க. ஸோ டயாங்கோட ஐஸும் நம்ம ஜங்குக்கோட ஐஸும் அப்படியே ஒரு நிமிஷம் லாக் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நிற்க. ஸோ அப்போ நம்ம டயாங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறான். ஸோ நம்ம டயாங் அவனோட ஐஸை ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணி அவனோட லிப்ஸை லைட்டாக பவுட் பண்ணி ஸோ நம்ம ஜங்குக்கோட லிப்ஸில் ஸ்லோவாக அட்டாச் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, அவன் அசையும் இல்லை, எதுவுமே பண்ணாமல் நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கோட அப்பர் லிப்பை கேப்சர் பண்ண. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே அவனோட ஐஸை ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணி நம்ம டயாங்கோட லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணுறான் ஜங்குக். ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ஸ்லோவாக அப்படியே அந்த லைட்டாக லிப்ஸ் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த கிஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ் நம்ம டயாங் லீட் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் டயாங் பண்ண அப்ஜெக்ஷனே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸுக்கு பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு ஒரு ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட். ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த சோஃபாவில் அப்படியே சாஞ்சிருப்பான்ல, அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ அவனோட ஃபோன் காலுக்கு ரிங் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவனோட ஐஆர் ஆஃபீஸர் கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனோட ஃபேஸ் அப்படியே லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோனை எடுத்து அவன் காதில் வச்சு, எஸ் சார் சொல்லுங்கள். ஜங்குக், என்னாச்சு? விசாரணைக்கு போயிருந்தீங்க, ஏதாவது டீட்டெயில்ஸ்? சார் எதுவும் கிடைக்கல. ஸோ நம்ம தான் இன்னும் கொஞ்சம் தரவை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஓனர்கிட்ட பேச சொல்லியிருந்தோமே, பேசுனீங்களா? அவரை பற்றிலாம் விசாரிச்சிங்களா? எஸ் சார், அது அவரோட பில்டிங் தான், ரீசெண்டாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல அவரோட பியானோ கிளாஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவரோட கிளாஸ் முடிச்சுட்டு அவர் போனக்கப்புறம் தான் அந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அண்ட் பெருசாக யாருக்கும் எதுவும் ஆகலை சார். அங்கே இருக்கிற பசங்களுக்கு தான் ஒரு 3 பேருக்கு லைட்டாக ஃபயர் இன்ஜுரி, அதை தாண்டி மற்ற எதுவும் இல்லை சார். ஜங்கோ, என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் சின்ன பசங்க, 18 வயசு கூட இருக்காது, அவங்களுக்கு ஃபயர் இன்ஜுரியாக இருக்கு. பட் நீங்கள் என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? சார் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம் சார். அவங்களுக்கு தான் சார் அதெல்லாம் கவலை, நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் புல்ஷிட். ஸோ விடுங்க சார், அதை அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. இதை யார் பண்ணாங்கன்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அக்கறை இறக்கம்லாம் காட்டிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது சார். ஸோ நீங்கள் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுங்கள் சார், நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அங்கே இருக்க டேபிளில் அவன் ஃபோனை அப்படியே விட்டுட்டு அப்படியே அவன் திருப்பி அந்த சோஃபாவில் படுத்துக்கிறான். ஐ மீன் கரெக்டாக நேராக படுத்துக்கிறான் சோஃபாவில். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட காது கிட்ட நம்ம ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு மறுபடியும் அவனோட ஹேர் நல்லா ஃபிக் பண்ணி விட்டுட்டு,
இவனை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டான் போல இருக்கே. கேம்ட்டான் என்னடா என் மனசுக்குள்ளே பூந்துட்டியா என்ன? ஷோ மனசு பிணையிறானே. ஜங்குக்கா, நீ யார்கிட்டையுமே இப்படி ஃபீல் பண்ணது இல்லையாடா? என்னடா உன்னை இப்படி தனியாக புலம்ப விட்டானே இந்த டயம். ஜங்குக்கா ஒரு சைக்கோடா, ஒரு சைக்கோ. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அத்தனை பேர் உயிர் கூட விளையாண்டுருக்கான். அவனை உனக்கு ஜங்குக் 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 எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா அப்படின்ட்டு அவங்கிட்ட அவனே பேசிக்கிறான். நம்ம ஜங்குக் டக்குன்னு ஒரு மாதிரி யோசித்து பார்த்துட்டு அவனை லிப்ஸில் அப்படியே கை வைக்கிறான். அவன் எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணான்? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எல்லாம் அவனை பற்றி நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு என்ன யூஸ் பண்ணிக்க பார்க்குறானா? ஆனால் அவன் யூஸ் பண்ணிக்க பார்க்குற மாதிரி எனக்கு தெரியலையே. ஆனால் அவனை நம்ப முடியாது. ஆனாலும் அவனை நம்பி தான் ஆகணும். ஜோங்கோ, அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை திருடிட்டான்ல. இத்தனை வருஷம் ஒருத்தனையும் பார்க்காம ஒருத்தையுமே பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி கன்னி பையனாவே வந்துட்டு ஜங்குக். அவனை கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறான். அவனை வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பழகுது. ஹார்ட் பீட் அந்த துடி துடிச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அவனுக்கு எங்கே தெரிய போகுது? வந்தான், பச்சைக்கண்ணு அடித்தான், தள்ளி போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா ஜங்குக் உன் கண்டில் நீ ஏன் மீறி இருப்படா. அப்புறம் அவனே விட்டுருந்தாலும் ஒன்னால் அவனை விட முடியாமல், ஐயோ என்னால் அது யோசிக்க கூட முடியலையே. ஆனால் அவன்கிட்ட எனக்கு என்ன டைம் பிடிச்சிருக்கு. நான் மேலே இவ்வளோ அட்ராக்ட் ஆகியிருக்கேன். சாரி, மேலே ரொம்ப அப்ஜஸ்ட் ஆகிட்டேன். அப்படி என்னடா உன்கிட்ட இருக்க? நீ இப்படி சைக்கோத்தனமாக இருக்கிறது கூட எனக்கு பிடிச்சிருக்கிட்டேன். ஆனால் இந்த சைக்கோத்தனம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலை. இந்த சைக்கோ என்னை ஏற்றுக்குமானும் தெரியலை. நீ ஏற்றுக்கலை. ஆனால் நான் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும்னு நினைட்டேன் அப்படின்ட்டு நம்ம தர்ம ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க இந்த ரூமுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு ஈவினிங் டைம் தான். அங்கே நம்ம டேங்கோட வீட்டில் பேல்கனி சைடில் ஒரு பால் போல் கேம் இருக்குது. ஸோ அது இந்த பால்ஸ் 8 பால்ஸ் வச்சுட்டு ஒரு குச்சி வச்சு தள்ளி உள்ளே விடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஓகேவா, அந்த கேம் வந்துட்டு நம்ம அங்கே கரெக்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ ஒரு சவுண்ட் டன் 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 அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அங்கே அப்படியே அந்த வாய்ஸை கேட்டுட்டு நம்ம அங்கே அப்படியே பைத்தியம் வந்துடுச்சு. டன் 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 டங் அப்படின்ட்டு வாயில் ட்ரெயின் போட்டுக்கிட்டு. ஸோ நம்ம ஜிமின் தான் அந்த ட்ரெயினை கேட்ட மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம அவங்க அப்படியே எந்திரிச்சிட்டு அந்த ஸ்டிக்கை நம்ம ஜிமினோட மூஞ்சிக்கு ஏற்றாப்புல நீட்ட. ஸோ நம்ம ஜிமின் அப்படியே வாயிலே ட்ரெயின் போட்டு வந்துட்டோங்க. அப்படியே நிற்கிறான். என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் கிம் டயாங்கு? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஜிமின்? விட்டா நீ கண்ணை குத்திடுவ. அதை கொஞ்சம் ஓரமாக தள்ளு. எதுக்குடா இந்த கொலவரி உனக்கு? என்னை கொல்ல பார்க்குற? ஆமாம், என்ன டியூனை போட்டு வர? அது ஒரு பையன் லவ்வரை பார்க்கும்போது போட வேண்டிய டியூனு. நீ எதுக்காக உன் வேலை போட்டு வர? நானும் லவ்வரா? சீ 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 மச்சான், அந்த பாட்டு கேட்டேன்டா, நல்லா இருந்துச்சுடா. அதனால தான்டா அப்படியே டியூன்னு வாயில் வந்த மணிக்கு இருந்துச்சு, அதான் பாடிக்கிட்டே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் தான் அப்படியே பேச சாப்பிட மாட்டேயா? கேம் மாதிரியா இல்லையா?
இதோ வரனே அப்படின்ட்டு 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. ஸோ நம்ம ஜிமினும் டயாங்கும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டயாங் எப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு தெரியும், ஸோ ஜிமின் எப்படின்னு டயாங்க்கு தெரியும். ஸோ அவங்க 2 பேரை தவிர்த்து வேறு யாராலையுமே நம்ம ஜிமினையும் டயாங்கையும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கேம் ப்ளே பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டயாங், ஜிமின் சொல்லடா, இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா? ஐயோ, வாயிலேருந்து இப்படிலாம் எப்படின்றா பேச கற்றுக்கிட்டேன்? இல்லை ஜிமின், சீரியஸாக செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். என்னை பற்றி உனக்கு மட்டும்தான் ரொம்ப நல்லா தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஜிமின். ஆனால் நேற்று ஒருத்தனை பார்த்தேன்டா, சச் அ பியூட்டிஃபுல் ஐஸ்டா மச்சான். என்னடா கண்ணையே இப்படி சொல்கிற? அப்போ சி அதெல்லாம் நான் அதுவும் பார்க்கல. என்னடா நீயா? ஏய், என்னை பற்றி ஒன்று தெரியாதா? என்ன நீயா? இல்லை சும்மா நீ சொல்லு. கண்ணை வச்சுட்டு உருட்டி முறைச்சான்டா. எனக்கு அவனை பார்க்குறதா அவன் கண்ணை பார்க்குறதானே தரல. ஆனால் சம்திங் டிஃப்ரெண்ட். அவன் மற்றவங்க மாதிரி இல்லைடா. நேற்று சொன்னல அந்த பில்டிங், அதான் சொன்னீங்க, நீ ஏன் கொளுத்தி விட்ட, வச்சிச்சு பயமுத்தினிய அதானே? ஆனால் அது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நான் இதுக்கும் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சானு கூட தெரில. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு என்னை பற்றி இன்ச்சு பை இன்ச்சு. ஜஸ்ட் அந்த விஷயம் ஒரு 1 hourக்கு முன்னாடி நடந்திருக்குமா, என்னை பற்றி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காண்டா. சரி அத்தை கூட விட்றா, அவனோட ஷேப்புடா பிரம்மம் படைக்கும் போது செதுக்கியிருக்கான். அப்படி இருந்துச்சு ஒன்றும். அது என் கையால் டச் பண்ண என் கைப்பட்ட பாடு இருக்கே, என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ண. அவங்கிட்ட போய் ஐ ஜஸ்ட் கிஸ் ஹிம். டேய் மச்சான் நீயாடா? நல்லா கிஸ் பண்ணக்கூடாதா? இல்லைடா, அது நீ ஒரு அக்மார் கன்னி பையன். இது வரைக்கும் பியானோ தாண்டி எதையுமே நீ தொட்டதில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ போய் ஒரு பையனை ஷட் அப், ஓகே? அவன் எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னியா? இல்லை, அதுக்குள்ள நான் அவனை ரொம்ப கிஸ் பண்ணேன். என்னால் அவனை விட முடியாதுன்னு தோணுச்சு. என்னையே மீறி நான் என் கண்ட்ரோலை இழந்துடணும்னு லைட்டாக பயந்தேன். டியாங், நீனா உன் கண்ட்ரோல் உன் கையில் எல்லாம் போயிருந்துச்சியா? சீரியஸாக ஆரம்பித்தான். சீரியஸாக பயந்தான். ஆனால் அவனுமே என்னை பேக் கிஸ் பண்ணான்டா. என் பாடியில் அங்கே இங்கேன்னு அவன் கையை வச்சு தொடக்கூடாத இடத்த எல்லாத்தையும் தொட்டு. ஐயோ, இப்போ நான் வெறும் 1% தாண்டா வர்ஜன். அவன் என்ன இன்னும் பண்ணலை, அவ்வளோதான். அவன் கையை வச்சு நான் முழுசாக தடவி எல்லாத்தையும் அளந்துட்டான். அவன் நினச்சிட்டு இருக்கான் அவன் என்னை கிஸ் பண்ணும்போது நான் எதையும் கவனிக்கலன்னு. ஆனால் அவன் என்னை பேக் கிஸ் பண்ண ஆரம்பித்த அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து என்னால் அவனை தாண்டி வேறு எதையும் யோசிக்க கூட முடியல ஜிமினோ. அவனால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியுது ஜிமினோ. அவன் கிஸ்ஸில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆனதை நானே ஃபீல் பண்ணேன்டா. டேங்கா என்னடா லவ்வில் வெளியிட போல இருக்கே. லவ்ன்றது ஜஸ்ட் அ வேர்டு ஜிமினா. அவன் கூட இருக்கும்போது நான் ஹெவனையே ஃபீல் பண்ணேன். அவன் கூட நான் இன்னும் பெருசாக ஒன்றும் பேசல, ஒன்றுமே இல்லை ஜிமினா எங்களுக்குள்ள இன்னும். ஆனால் அவன் பக்கத்தில் நின்ற அந்த ஒரு மூமெண்ட், அவன் என்னை பார்த்த அந்த மூமெண்ட், அவனை இப்போ செத்தாக கூட சொருது போய் வாழ்வேண்டா. அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஜீவனா. ஓகேங்க, அவனுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனை என்னை பேக் கிஸ் பண்ணான். சீரியஸா அவனுக்கு மட்டும் என் மேலே இதே ஃபீல் இருந்துச்சுன்னா
அந்த கடவுளால் கூட அவனை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது ஜிமினா, எழுதி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின், இதெல்லாம் எதுக்கடா எழுதி வச்சுக்கணும், என் மச்சான் இப்படி பேசுறதுலாம் ரொம்ப அபூர்வம், ஐயோ டேங்கா என்னையும் மீறி ஒருத்தவனை புரிஞ்சுக்க வந்துட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கேருந்து குதிச்சுக்கிட்டே போகிறான். ஜிமின் எனக்கு ஒரு கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம டேங்க அப்படியே அங்கே ஷாம்பியன் போட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஐஸ் வேணுமாடா, அந்த பேக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வா. ஸோ இப்போ நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே கிச்சனுக்கு வந்திருப்பான். டேய் ஐஸ் ஜார் எங்கடா இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு பாரு ஜிமின். ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் ஜார் எடுக்கிறான். இந்த பெரிய ஜாரில் ஐஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாம். ஸோ அதை எடுத்து வைக்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த ஷாம்பியனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 2 கிளாஸஸ் எடுத்து வைக்கிறான். ஸோ நம்ம ஜிமின் தான், மச்சான் ஸ்நாக்ஸில் எதுவும் இல்லையாடா, அங்கே தான் இருக்கும் பாருடா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமினும் அப்படியே எடுத்து பார்க்குறான். அந்த இடத்துல 2 3 சிப்ஸ் பாக்கெட் கிடக்குது. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படி அந்த ஐஸ் ஜார் ஒரு கையில் தூக்கிக்கிறான், அந்த சிப்ஸ் பாக்கெட்டில் ஒரு கையில் தூக்கிக்கிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறான். ஸோ இன்னொரு கிளாஸ் எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவனோட வாயிலே கவ்விட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் நம்மகிட்ட அவங்க உட்காந்துருக்கிற இடத்துக்கு. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். அவன் வாயிலேருந்து அந்த கிளாஸு கீழே விழுந்து உடையுது. ஸோ நம்ம ஜிமின் தான் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிமின் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம டயாங்க யாரோ கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டயாங் தான் இப்போ அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜிமின் நிற்கிறத பார்த்தோன்னே ஜங்குக்குன்னு ஒரு என்னாச்சு பின்னாடி பாருடா அப்படின்ட்டு நம்ம டயாங் தான் அப்படியே ஜங்குக்க நவட்டி விட்டுட்டு அவனை எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் பேன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு ஜிமின் கான்சியஸ்க்கு வந்துட்டு அவன் அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். மச்சான் நீ ஏதோ முக்கியமான வேலையில் இருக்க மாதிரி தெரியுது, நான் போயிட்டு வேணா நாளைக்கா வரனே அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அங்கே இருந்து போக. ஸோ அப்போ நம்ம டயாங் தான் ஜிமின் செல்ல மச்சான் அப்படின்னு திரும்ப போகும்போது அந்த கதவை சாத்திட்டு போ, அடப்பாவி நல்லா வருவடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினை சொல்லிட்டு சிரிச்சிட்டே அங்கேருந்து போக. ஜிமின் அப்போ நம்ம ஜிமினுடைய பொறுமையாக திரும்பி என்னன்ற மாதிரி பார்க்க, கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போ. ஆமாம்ல இதெல்லாம் உன் வீட்டு திங்ஸு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே பர்மிஷன் கேட்டு தான் வரணும் போல இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஜிமின் எல்லா திங்ஸையும் எடுத்த இடத்துலையே வச்சுட்டு அவங்க வந்து கிளம்ப. ஸோ நம்ம அவங்க தான் அப்படியே ஜங்குக்க பார்த்த மாதிரி திரும்புகிறான். என்ன இந்த பக்கம், அதை உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, வந்தேன் பார்க்கணும் போல் இருந்துச்சா, அது அந்த கேஸை பற்றி கொஞ்சோண்டு விசாரிக்கணும் அதனால் வந்தேன், உன்னை பார்க்கலாம் நான் வரல. ஓ அப்படி அப்படின்ட்டு நம்ம டயாங் அப்படி நம்ம ஜங்கு கூட ஹிப்பில் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கிட்ட நிற்க வச்சுக்கிறான். அப்போ நீ என்னை பார்க்க வரல, அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்க. ஆமாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கம்ம நமட்டுத்தனமாக சிரிக்கிறாரு. ஸோ அப்போ மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஸோ அப்போ நம்ம அங்கே அப்படியே பொறுமையாக அவன் ஹெட்டை மட்டும் திருப்பி என்னன்ற மாதிரி பார்க்க. ஸோ நம்ம ஜிமின் தான் நிற்கிறான். மச்சான் ஒரு சின்ன கொஸ்டின்டா கேட்டுட்டு போயிடுவா. என்ன கேட்டு சீக்கிரம் கிளம்பு. மச்சான் அந்த ஒரு பையன் கன்னி பையன் இவன் தானடா, நீ என்னோட சோல்மேட் ஜிமினா, நீ எது கெஸ் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். நீ இப்போ ஆமான்றியா இல்லைன்றியா, மூடிட்டு போடான்னு போயிடுறேன் மச்சான் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து போக. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, உன் ஃப்ரெண்டு கதவை மூடிட்டு போகிற மாதிரிலாம் எனக்கு தெரில, நீ போயிட்டு அதை லாக் பண்ணிட்டு வந்தா ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓ ஏன் இப்போ உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா, என் கூட ஒன்று இருக்கம்மா. டேம் ப்ளீஸ் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வா. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நம்ம டயாங் அப்படியே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு வரான். ஸோ அப்போ நம்ம டயாங் வந்து நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் சொல்லுங்கள். நான் என்ன சொல்லணும் ஆஃபீஸர், நான் நேற்றே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு,
பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் தான் எந்த ஆன்சரும் சொல்லலை ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜாங்கோ என்ன சொல்ல வர, நீ என்ன சொல்ல வேண்டியது சொன்ன, பண்ண வேண்டியது? ஆஃபீஸர், நீங்கள் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது கேஸை பற்றி. நானும் கேஸை பற்றி தான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன எதுவுமே கிளாரிட்டியாக இல்லையே. நான் தான் சொன்னேனே ஆஃபீஸர், நான் தான் பண்ணேன். ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி எனக்கு தெரிலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக், அது யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஓ, நான் தான் அதை பண்ணேன். அப்போ எனக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா? இல்லை, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேண்ணா. ஜங்குக், நீங்கள் பேசுறதே சரியில்லை. நான் கிளம்புறேன். நான் உங்களை விசாரிக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுறதை பார்த்தா கண்டிப்பாக நான் இங்கேருந்து போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓ ஜங்குக், நான் நேற்று சொன்னதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் வீட்டுக்குள்ளே என் பர்மிஷன் இல்லாமல் நீ வந்திருக்கலாம். ஆனால் என் வீட்டை விட்டு நீ வெளியே போகணுன்னா யூ நீட் மை பர்மிஷன், மை பேபி பாய். ஜங்குக் இங்கே பேசே மாறுது. அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம டயாங் தான் நம்ம ஜங்குக் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, ஓகே சொல்லு, எதுக்காக இங்கே வந்த? நான் சொல்லுவேன் மிஸ்டர் டயாங், ஆனால் நீங்கள் எனக்காக அதை செய்வீங்களான்னு தான் எனக்கு தெரியலை. எனிதிங் ஃபார் யூ மை பேபி பாய். ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லாதீங்க டயாங், எனக்குள்ளே என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது மிஸ்டர் ஜங்குக்? அப்படி என்ன பண்ணுது உங்களுக்குள்ள? அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாதே. நான் தானே பண்ணணும் என்ன பண்ணுறதா இருந்தாலும். டயாங், என்ன பேசுகிறீங்க? உனக்கு எல்லாம் புரியும்ல ஜங்குக்? நான் பேசுகிறது உனக்கு புரியலையா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் கேட்க, நம்ம ஜங்குக் தான், இல்லை அது ஓகே சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட அவனோட அந்த ஃபிங்கர்ஸை வச்சு பொறுமையாக தடவுறான். அவனோட கன்னத்தில் அப்படியே பியானோ வாசிக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக், அது டயாங் சொல்லு ஜங்குக், உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்த? எனக்காக நீ பியானோ ப்ளே பண்ணி காட்டுவியா டயாங்? பியானோ உனக்காகவா? நான் கேள்விப்பட்டேன் நீ எப்பயுமே உனக்காக மட்டும்தான் வாசிப்பியாமே. எனக்காக ஒரே ஒரு டோன் வாசித்து காத்துறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே சீன் கட் பண்ணா நம்ம டயாங் அப்படியே பியானோ வாசிச்சிட்ருக்க. நம்ம ஜங்குக் தான் ஆப்போசிட்டில் ஒரு சேர் போட்டு உட்காந்து அவனோட கால் மேலே கால் போட்டிருக்கான். அவனோட கன்னத்துக்கு அவன் கையை முட்டு கொடுத்து நம்ம டயாங் பியானோ வாசிக்கிற அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். பியானோ வாசிக்கும் போது நம்ம டயாங்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் அது அவன் கண்ட்ரோலே இல்லை. அவன் கை ஒரு பக்கம் வாசிக்க அவன் முகத்தில் அவ்வளோ ரியாக்ஷன்ஸ், அதை அவன் எவ்வளோ லவ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணி வாசிக்கிறான்னு அவன் ஃபேஸில் தெரியுது. நம்ம டயாங் அப்படியே அவன் கண்ணை மூடிட்டு வாசிச்சிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்குள்ளே முழுசாக ஜங்குக்கோட முகம் மட்டும்தான் இருக்கு. அவனை அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு ரசிச்சுக்கிட்டே அந்த பியானோவை
ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம டேயாங்குமே இதனால ஜங்குக் மேலே இருக்கிற காதல் இன்னமுமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஜங்குக்கு டேயாங் அவனுக்காக பியானோ ப்ளே பண்ணுறான்றதை நினச்சி அவன் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். இன்னமும் டேயாங் மேலே ஒவ்வொரு அப்ஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம டேயாங்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண்ணாலேயே அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம டேயாங் தான் அப்படியே பியானோ வாசித்து முடிச்சுட்டு கண்ணை திறந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். நம்ம ஜங்குக் இன்னமுமே அவன் கண்ணை சிமிட்டாமல் நம்ம டேயாங்கையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணில் அவ்வளோ லவ் தெரியுது நம்ம டேயாங்குக்கு. நம்ம டேயாங் அப்படி லைட்டாக சிரிச்சிட்டு, இங்கே வா, ஏய் ஒன்றைத்தான், இங்கே வா ஜங்குக் அப்படின்னு நம்மகிட்ட அவங்க பேர் சொல்லி கூப்பிடும் போது தான் நம்ம ஜங்குக் கான்சியஸ்கே வரான். சொல்லட்டேன், இங்கே வான்னு சொன்னான். இந்த வரேன் அப்படின்ட்டு அவன் மனசெல்லாம் ஆசையோட அவனோட முகம் ஃபுல்லாக வெக்கத்தோட அப்படியே நம்ம டேயாங்கிட்ட போய் நிற்க. ஸோ நம்ம டேயாங் தான் அவனோட சேர் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்டூல் இருக்கும்லடா, கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டூல், அது குஷன் வச்ச ஸ்டூல் மாதிரி இருக்கும் உட்காந்துருக்க சேர். ஓகேவா, ஸ்டூல், சேர் கிடையாது, ஸ்டூல் அது. ஸோ அந்த ஸ்டூலில் நல்லா பின்னாடி தள்ளி உட்காரான். ஸோ அவங்க முன்னாடி கொஞ்சமாக இடம் இருக்குது. ஸோ நம்ம டேயாங் அப்படியே அவன் காலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, உட்காரா, என்னது உட்காரடா, ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேயாங்க்கு முன்னாடி உட்காரான். ஸோ நம்ம டேயாங் வந்து பேக்கப் பண்ண எப்படி இருக்கும் ஜங்குக், அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரும் பியானோவை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸை நம்ம டேயாங் அப்படியே பார்க்குறான். ஸோ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் டேட்டோஸ் இருக்குது. ஸோ நம்ம டேயாங் அப்படியே அந்த ஃபிங்கர்ஸை பார்த்துட்டு, டேட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்குமா என்ன? ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங். ஸோ சொல்ல ஆரம்பித்தா இன்றைக்கி டே பத்தாது. ஓகே பரவாயில்ல, அதை நான் பொறுமையாக இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோம் பார் பேபி பாய் அப்படின்ட்டு நம்ம டேயாங் அப்படியே ஜங்குக்கு ஆள்காட்டி வரல பிடிச்சி அந்த பியானோவோட ஒரு ஸ்ட்ரிங்கில் வைக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த சவுண்ட் கேட்டுட்டு, அந்த ஒரு சவுண்ட் தான் வந்திருக்கும் டக்குன்னு, அந்த சவுண்ட் கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு, நான் டச் பண்ணலாமா இதெல்லாம்? வை நாட் பேபி? நீ எதுக்கு என்ன பேபின்ற? போக போக உனக்கு பழகிற மிஸ்டர் ஜங்குக். என்னை பேபின்னு சொல்கிறத விட என்னை நீ ஜங்குக்குன்னு சொல்லும் போதே நீ ஹாட்டாக தான் இருக்க டேடி. ஓ டேடி, ஓகே அப்படின்ட்டு நம்ம டேயாங் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸ் அப்படியே பிடிக்கிறான் ரெண்டு கையுமே. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் அவனோட ஃபிங்கர்ஸ் அப்படியே நல்லா விரித்து வச்சு நம்ம ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸை அந்த பியானோ மேலே வைக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் மேலேயே அவனோட ஹேண்ட்ஸையுமே வைக்கிறான். ஸோ வச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் வந்துட்டு வாசிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். அவனோட கையை அந்த பியானோலேருந்து எடுக்கிறான். வாட் ஹேப்பன்? இதுக்காக இப்போ கையை எடுத்த? அது உனக்கு பியானோ தப்பாக வாசித்தா பிடிக்காதுல்ல? மேபி நான் தப்பான பட்டன் ஏதாவது ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும் ஜங்குக். இப்போ பனிஷ்மெண்ட்டா? இல்லை நான் வாசிக்கல ஜங்குக். நீ தப்பாக வாசிக்க மாட்ட. உனக்கு சொல்லித்தரது இந்த டேயாங். நீ நான் சொல்கிறத மட்டும் செய். என் கை எப்படி போதோ அதை மட்டும் கவனி. அப்போ
உனக்கே அது பிடிச்சிரும் அப்படின்ட்டு மறுபடியும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து பியானோவில் வச்சு அவன் அப்படியே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம டயாங் வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் பிடிச்சி ஒன்று ஒன்றா ப்ளே பண்ண நம்ம ஜங்குக்கு அது வந்துட்டு புரியலை. ஆனால் டயாங் அதை சொல்லித்தரான். அதனால அவன் ரொம்ப கவனமாக அதை வந்துட்டு நோட் பண்ணுறான். ஸோ ஒரு டியூனை கரெக்டாக முடித்தக்கப்புறம் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸு டேங் அப்படியே அந்த பியானோலேருந்து எடுக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக், நான் ஒன்று கேட்கட்டு மாட்டேன். கேளு. உனக்கு என் மேலே என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு? ஃபீலிங்ஸா? எனக்கு உன் மேலையா? நான் எதுக்கு ஜங்குக் உன் மேலே ஃபீலிங்ஸ் ஆகணும்? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் உன்னை பார்த்தா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஓகே, உன் கூட ஒரு ஒன் நைட் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஜங்குக் அங்கேருந்து எந்திரிக்கிறான். நான் கிளம்புறேன் மிஸ்டர் டயாங். என்னாச்சு ஜங்குக், ஏன் கிளம்புற? இல்லை டயாங், நான் நினச்சது வேறு, ஆனால் நீங்கள் சொல்கிறது வேறு. என்னால் இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் குட் மெமரிஸ் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து மூவ் ஆக. ஸோ நம்ம அங்கே அப்படியே அவனோட கையை பிடிச்சிட்டு, நான் சொன்னதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யார் பர்மிஷனும் தேவையில்லை. ஆனால் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணுன்னா அதுக்கு என் பர்மிஷன் இருக்கணும் பேபி பாய். டயாங், இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் ஒரு நாள் பழகிட்டு விட்டுறலாம். இல்லைன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதெல்லாம் என்கிட்ட செட் ஆகாது. எனக்கு ஒன்றுனா ஒன்று தான். அது உங்ககிட்ட இல்லைன்னும் போது எனக்கு இது வேண்டாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் டயாங், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. பட் நான் அதை உங்ககிட்டேயும் நான் எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான் டயாங். ஐம் ஸோ சாரி. நான் உங்களை நினைக்கிற மாதிரியே நீங்களும் என்ன நினைப்பீங்கன்னு தப்பாக கணக்கு போட்டுட்டேன். உங்களுக்கு இது ஒன் நைட் ஸ்டாண்ட்னா அது எனக்கு அப்படி கிடையாது. அது என்னோடய லைஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆக போக நம்ம டயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கோட மறுபடியும் பிடிச்சிட்டு நம்ம டயாங் ஜங்குக்கை அப்படி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான் அவ்வளோ டைட்டாக. ஸோ நம்ம ஜங்குக் தான், மிஸ்டர் டயாங் கையெடுங்க. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ஜங்குக்? டயாங் கையெடுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் என்ன தொடாதீங்க. எனக்கு அது அருவருப்பாக இருக்குது. அருவருப்பாக இருக்கா? எப்படி நான் எப்படி தொடமோதா அப்படின்ட்டு டயாங் நம்ம ஜங்குக்கு முதுகெல்லாம் கையை வச்சு தடவுறான். நம்ம ஜங்குக்கு தான், டயாங் வேண்டான்றல ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே பேச்சு வரல. அவனுக்கு பேச்செல்லாம் அப்படியே தொண்டைக்குள்ளே போகுது. அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை அவனால் வெளியே சொல்லவும் முடியாமல், அதை டயாங்கிட்ட காட்டவும் முடியாமல் அங்கேருந்து மூவ் பண்ண ட்ரை பண்ண. ஸோ நம்ம ஜங்குக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண நம்ம டயாங் தான் அவனை அப்படியே இழுத்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சி, ஐ லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்றான். அப்போ நம்ம ஜங்குக் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னிங்காக நிற்க. ஸோ நம்ம டயாங் தாண்டா நம்ம ஜங்குக்கோட லிப்ஸை அப்படியே பொறுமையாக கேப்சர் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் ஐஸ் வியர்டாக அவன் கண் அப்படியே லைட்டாக ரெட்டாக இருக்க, அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் வியர்ட் பண்ணி வச்சே பார்த்துட்ருக்க நம்ம டயாங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே ஸ்லோவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக அவனோட லிப்ஸை மூவ் பண்ணி அவனோட லோயர் லிப்பில் அப்படியே சாஃப்டான கிஸ்ஸஸ் கொடுக்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நீ சீரியஸாக தானே சொல்கிற? விளையாடலையே, என் ஃபீலிங்ஸோட விளையாட மாட்டல்ல கிம் டயாங்? இந்த டயாங்க்கு
தியானோஸ் கூட மட்டும்தான் விளையாட தெரியும். மற்றவங்க ஃபீலிங்ஸ் கூடலாம் இது வரைக்கும் நானும் யார்கிட்டயும் இப்படி ஒரு ஃபீல் பண்ணதே இல்லைடா. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொல்லிட்டு அவனோட அந்த கில்லிங் ஐஸால் நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். நம்ம ஜங்குக் தான் அவனோட லோயர் லிப் அப்படியே லைட்டாக பைட் பண்ணிவிட்டு அவனுக்கு வர டியர்ஸை அப்படியே பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லிப்ஸை அவனோட டீத்லேருந்து விடுறான். ஸோ நம்ம டயாங் அதை பார்த்துருப்பா அந்த லிப்ஸை நம்ம ஜங்குக் பைட் பண்ணிவிட்டு விட்ட அந்த லிப்ஸை ஒரு பிங்கிஷாக ஜூஸியாக இருக்குது. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே அதை பார்த்து கல் பண்ணிட்டு நிற்க. ஸோ நம்ம ஜங்குக் நம்ம டயாங்கோட ஃபேஸை அவன் கையால் கப் பண்ணி, நீ சொன்னதும் நான் பயந்துட்டேன், உனக்கு தெரியுமா? ஸோ இப்போ நம்ம டயாங் லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு இந்த கிம் டயாங்கோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. டயாங், நீ நிஜமாலே மேலே சீரியஸாக தான் இருக்கியா? ஐம் ஃபீல் சீரியஸ். உனக்கு புரியலையா ஜங்கு? எனக்கு புரியுது டயாங், ஆனால் எதுக்காக அந்த மாதிரி கேட்ட? ஜங்குக், உனக்கு புரியலையா? நீ எல்லாத்தையும் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு நினச்சேன். நீ தாண்டா என்னோட ஃபர்ஸ்ட் டைம். எல்லாத்துலேயுமே என்னோடய லைஃப்பை நான் அவ்வளோ ஈஸியாக யார்ட்டையும் தூக்கி கொடுத்துட முடியாதுல்ல. ஸோ நான் உன்னை செக் பண்ணணும்னு நினச்சேன். நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னு நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி உன்னை ஹர்ட் பண்ணணும்னோ இல்லை நீ அந்த மாதிரி கேரக்டரான நான் கேட்கணுன்னுலாம் இல்லை. ஜஸ்ட் என்னோடய கன்ஃபர்மேஷனுக்காக தான். மேபி நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னால் சாரிலாம் கேட்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக என்னால் இப்படி பண்ணி என்னால் உன் கோவத்தை போக வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் சொல்கிறான். ஆனால் அந்த கிஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படி ஸ்லோவாக ப்ரீத் பண்ணிக்கிட்டே நம்ம ஜங்குக்கோட ஐஸை தான் பார்க்குறான். ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ் லைட்டாக ஃபாலோ இருக்கும். அந்த ட்ராப்ஸ் விழுந்த இடத்துலேருந்து அந்த ட்ராப்ஸ் அப்படியே தொடச்சிட்டு இந்த கிம் டயாங்கோட ஹஸ்பண்ட் அழுகவும் கூடாது. மற்றவங்களால வச்சு பார்க்கலாம் ஜங்கு, நம்ம அழுகக்கூடாது. உனக்கு புரியுதா? புரியுது டேடி. நீ என்ன டேடின்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு. எனக்கும் தான் டேடி. அப்போ இந்த டேடி கூட இந்த நைட்டை இந்த ஹோல் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண உனக்கு ஓகேவா ஜங்கு? இது நீ கேட்கணுமா கிம் டயாங்? நான் உன்னோடது. டேக் மீ. ஸோ அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் வர அன்கட்டு. ஸோ நீங்கள் டெலிகிராமில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து எல்லாமே நியூவாக வரும்னு நம்புகிறேன். நான் என்ன தான் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் என்னோடய அந்த பழைய ஸ்டைலில் விட்டு போகவே மாட்டேங்குது. எப்படி போகும்? 2 வருஷமாக கூடவே இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, போகிறபடி போவோம். சேஞ்ச் பண்ண முடிகிற அளவுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். என்னோடய ஸ்டோரியில் எந்த குறையும் இதுக்கப்புறம் யாரும் சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஐ மீன், குறை சொல்கிறீங்கன்னு சொல்லலை, அதில் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் அப்படி சொல்லிட்டேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அண்ட் தேங்க்யூ, என்னை இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஜூசிஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது ஜெஸிஸ் இல்லை, ஜூசிஸ். ஓகேயா? ஜூசிஸ். ஓகேடா, டாடா, பாய்.